இந்தியா பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிற ஆர்த்தி ஜூலியானாவுடைய சண்டை எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருந்த ஜூலி திடீர்னு அதிரடியா ஆர்த்தி எதிர்த்து பேசினதுதான். ஆர்த்தியோடைய ஒவ்வொரு செயலும் ஜூலியை வெறுப்பேற்றுற மாதிரியே இருந்ததுன்னு எல்லா போட்டியாளர்களுக்கும் தெரிஞ்சிருந்தும் கூட யாருமே ஜூலி பக்கம் நியாயம் இருக்குன்ட்டு சொல்றதுக்கு வராம போனது ஜூலியோட மனநிலையை ரொம்பவே பாதிச்சிச்சு. எல்லாரையும் அண்ணன் அக்கான்னு கூப்பிட்டு வந்த ஜூலிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்ப யாரும் சப்போர்ட் பண்ணாததை பார்த்த ஜூலியானா அவங்களுடைய வெள்ளந்தியான சுபாவத்துல இருந்து விவரமான சுபாவத்துக்கு மாறிட்டதை இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் வச்சு பார்க்க முடியுது. எதிர்த்து நின்று பேசுறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறிட போறது இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட ஜூலி அடங்கி போய் காரியத்தை சாதிச்சுக்க முடிவு பண்ணிருக்காங்க போல. தன்னை டார்கெட் பண்ண காயத்ரியும் ஆர்த்தியும் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரியே பிளான் பண்ணி அதை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஜூலி. இதுக்கு முதல் வேலையா காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களை கைக்குள்ள போட்டுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஜூலி. அக்கா ஏங்கா என்கிட்ட பேச மாட்டீங்கன்ட்டு தாஜா பண்ண ஆரம்பிச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஜூலி. அதுக்கு காயத்ரியோ நீ நடிக்கல, உண்மையா தான் நடந்துக்கிறன்ற நம்பிக்கை எனக்கு வரவை, அப்பதான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த டார்கெட்டா ஆர்த்தியை பிடிச்சாங்க ஜூலி. ஆர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்க போய் ஆர்த்தியோ உன் சங்கத்தமே வேணான்ற மாதிரி தான் ஆரம்பத்துல பேசினாங்க. ஆனா ஜூலியோ ஆர்த்தி மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத போட்டு வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்துல ஜூலி வச்ச ஐஸ் தாங்க முடியாம உண்மையை கொட்டுனாங்க ஆர்த்தி. நானும் காயத்ரியும் தான் உங்ககிட்ட சண்டை போட்டோம், ஆனா நீ காயத்ரியை விட்டுட்டு ஆர்த்தி அக்கா மேல மட்டும் தான் கோவம்னு சொல்ற, ஏன் அவங்க தலைவர் பதவியில இருக்காங்கன்றதுனாலதான் அவங்கள பத்தி குறை சொல்லலையான்ட்டு ஆர்த்தி உண்மையை போட்டு உடைக்க ஜூலியோ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு மன்னிப்பும் கேட்டாங்க. ஆனா அது அப்படியே இந்த பக்கம் காயத்ரி கிட்ட வந்து காயத்ரிக்கு கோவம் வரா மாதிரி சொன்னாங்க. காயத்ரியை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன்ற, அப்ப அவ தலைவிங்கிறதுனாலதான் அவளுக்கு பூஜா தூக்குறியான்ட்டு ஆர்த்தி சொன்னதா ஜூலி காயத்ரி கிட்ட சொன்னாங்க. ஆர்த்திக்காக தான் ஜூலி கிட்ட சண்டை போட்ட காயத்ரி ஆர்த்தி இப்படி சொன்னாங்கன்றதை கேட்டதும் ரொம்பவே கோவப்பட்டாங்க. இதனால ஜூலியோட பழி வாங்குற விளையாட்டுல ஆர்த்தி பலியாட ஆக போறாங்களா இல்ல காயத்ரி பலியாட ஆக போறாங்களான்றது தெரியல. ஆனா ஜூலியானாவை பண்ண கொடுமைக்கு காயத்ரிக்கும் ஆர்த்திக்கும் இந்த தண்டனை தேவைதான்ட்டு ரசிகர்களும் சந்தோஷமா இருக்காங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்க நடிகர் ஆரவ் காயத்ரி கிட்ட ஆர்த்தி உங்களை வச்சு அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டு பழிய உங்க மேல போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னது ஆர்த்தியோட ரியல் ஃபேஸை காயத்ரிக்கு தெரிய வச்ச மாதிரியே இருந்துச்சு. நீங்க பேசுறது மத்தவங்களை கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தல, ஆனா ஆர்த்தியோ கிண்டல் பண்ணாம நக்கல் பண்ணிக்கிட்டு மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறானோ அதுக்கு காயத்ரியை யூஸ் பண்ணிக்கிறானோ காயத்ரி கிட்ட சொன்னாரு ஆரவ். ஆர்த்திக்கு எதிராக நடிகர் ஆரவும் காயத்ரி கிட்ட சொன்ன இந்த விஷயமும் காயத்ரிக்கு ஆர்த்தி மேல இருக்கிற கோவத்தை இன்னமும் கிளறி விட்டுச்சு. மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.